ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக எல்லோரும் நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்று படித்ததில் பிடித்த செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, அப்துல் கலாம் ஐயாக்களுடைய ஒரு சிறப்பான வரிகள் தான். வெற்றி உன்னிடம், அதை பற்றினது தான். கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பார், அதனை நீ வென்றுவிடலாம் அப்படின்றது தான். ஏன்னா கஷ்டம் வருது அப்படின்னோனையுமே நம்ம முடங்கி ஒரு மூலையில் உட்காந்து அழுகிறதுனால அந்த பிரச்சனை மாறிடுமான்னு கேட்டால் மாறவே மாறாது. எப்படியா இருந்தாலும் அந்த பிரச்சனையை நமக்கு கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கான தீர்வையும் கொடுத்து தான் கொடுப்பாரு. நமக்கு எப்படி ஒரு நோய் வருது அப்படின்னா அதுக்கான மருந்து இருக்கும், அதனால தான் அந்த நோய் நமக்கு வருது. ஸோ அந்த மாதிரி நமக்கு கஷ்டம்னு வரும்போது என்றைக்குமே கவலைப்பட்டுறாதீங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வாடா அப்படின்ற மாதிரி தைரியமாக இருங்க. இந்த உலகத்தில் எதையுமே வெல்றதுக்கான சக்தி நம்மக்கிட்ட இருக்குது. அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க, ஒரு பக்கம் விடிஞ்சும் விடியாமையா போகணும்? கொஞ்ச நேரம் கொஞ்சம் 8 மணி வாக்கெல்லாம் போகலாம்ல? நேற்றையா அங்கே இங்கேன்னு தேடி பார்த்தேன், எங்கேயும் வேலை கிடைக்கல. இன்னைக்கு சந்தை வேற போடுறாங்களாமா, அங்கிட்ட ஏதாவது வேலை கிடைச்சதுன்னா பரவாயில்ல தானே. இருந்தாலும் காலையிலே நீங்கள் போய் கஷ்டப்படணுமான்னு தான் யோசிக்கிறேன். இதில் என்ன கஷ்டம் இருக்கு? உன்னை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், உன்னை நான் தானே பார்த்துக்கணும், வேற யார் பார்த்துப்பா? கவலைப்படாதீங்க, இன்னைக்கு எப்படியும் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். இந்த முகத்தை பார்த்துட்டு போகிறேன்ல, கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைக்கும். ஏய், என்னாச்சு? இல்லை, என் சித்தி சொல்லுவாங்க நீ ஒரு ராசி கெட்டவடி, அதனால தான் சின்ன வயசுலேயே ஆத்தால முனிங்கிட்ட அப்படிலாம் பேசுவாங்க. உன் மூஞ்சில் முழிச்சிட்டு போனால் கூட போகிற கறியன் விளங்காதுன்னு வாங்க. எத்தனையோ நாட்கள் எப்படியெல்லாம் வார்த்தையில் கொட்டுவாங்க. ஆனால் அப்போல்லாம் நான் ராசியே இல்லாதவன்ற அளவுக்கு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான். உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கலனாலும் என் முகத்தில் முடிச்சிட்டு போனேன் நல்லது நடக்கும்னு என் சொல்றீங்க. தங்கத்துக்கு என்ன குறைச்சல்? உண்மையை சொல்ல போனா உன் கூட வந்த இந்த கொஞ்ச நாள் தான் நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? உண்மையை சொல்ல போனா. பொய் சொல்லாதீங்க, உங்கள் வீட்டில் எல்லாமே இருக்குது, அப்புறம் எப்படி சந்தோஷமாக இல்லாமல் இருக்க முடியும்? எனக்கு கூட எதுவுமே இல்லை, நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லலாம். என்ன நினைச்சிட்டு இருக்க? எல்லார் வீட்லயும் எல்லாமே இருந்தா அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்னதான் வீட்டில் காசு பணம் சாப்பிட்றதுக்குன்னு போடுறதுக்குன்னு எல்லாமே இருந்தாலுமே மனசுக்கு நிம்மதின்னு ஒன்று, ஒரு சந்தோஷன்றது ஒன்று இருக்குமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அப்பா இறந்ததுக்கப்புறம் கஷ்டன்றது எதுவும் இல்லை, எல்லாமே இருந்துச்சு. இருந்தாலும் தங்கச்சியோட வாழ்க்கை, அம்மாவோட பிடிவாதம், அப்புறம் அவளுக்கு ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வீட்டில் மாமா பையனை கட்டி வச்சதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவள் வாழ்க்கையில் பிரச்சனைன்னு அவள் இங்கே வந்து உட்காந்துக்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் அதை இதனை பற்றி யோசிச்சு நம்மளை பற்றி யோசிக்கிறதே விட்டுட்டேன். அதுவும் இல்லாமல் வேலை 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 தான். எங்கேயாவது கொஞ்ச நேரம் நமக்குன்னு ஒரு நேரம் உட்கார முடியுது அப்படின்னுலாம் இருந்துட்டு உன் கூட வந்து இருக்கிற இந்த கொஞ்ச நாள் நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். என்ன? எல்லாம் நல்லபடியாக நடக்கும். என் கூட இருக்கும்போது எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். போயிட்டு வரேன். பார்த்து பத்திரம். சரி. சப்பா, மணி ஆயிடுச்சா? இப்பெல்லாம் முதல்ல மாதிரி எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குதுப்பா. என்னாத்தா, காலையில வெள்ளனே எந்திரிச்சிட்டியோ? இல்லை, அவர் வேலைக்கு போகிறாரு, அதான். இது ராத்திரியெல்லாம் வேலை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தேன். இல்லை, வேலை எதுவும் இல்லை தான், அதான் சரி இன்னைக்கு இங்கே உழவர் சந்தை வேற போட்டிருக்காங்க, காலையில் வெள்ளனையே போனேன் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும்ல, அதான் சரி நேரமாக நான் போகிறேன் ஏதாவது ஒன்று பார்க்குறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாரு. பாவம் இந்த பையன், நேற்றும் போய் அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு வந்தான், இன்னைக்காவது நல்லபடியாக வேலை கிடைக்கணும். அதான் ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. இந்த காலத்தில் படித்தவங்களுக்கு வேலை கிடைக்கிறதே பெரிய குதிரை கொம்பாக இருக்குது. நீங்கள் 2 பேருமே படிக்காதவங்க, எப்படி தான் இங்கே வேலை கிடைக்கும்? சரி, இங்கே ஒரு அம்மன் கோவில் இருக்குது, அங்கே நான் கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே நீ நல்லா வேண்டிக்கோ, அந்த ஆத்தா எப்படியும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பா. நிஜமாதாம்மா, என் மூத்த மவனுக்கு வேலையே கிடைக்கல, அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இது, பையனை படிக்க வச்சோம் வேலையே கிடைக்க மாட்டேங்குது, போகிற வேலையெல்லாம் தட்டிக்கிட்டே போகுதே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு கிடந்தேன். அந்த நேரத்தில் தான் பையனை ஆத்தா கிட்ட கூட்டிகிட்டு போய் நல்லா விளக்கு போட்டு சாமியை மனமுருகி வேண்டிக்கிடான்னே. அடுத்த நாளே அவனுக்கு வேலைக்கு லெட்டர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க போய் அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. அதனால் உங்களுக்கும் நல்லது நடக்கும். நீயும் குளிச்சு கிளம்பி இரு, போயிட்டு வந்துடுவான். சரிம்மா. சரி, சோறு குழம்பெல்லாம் ஒன்றும் ஆக்க வேணாம், இங்கே வீட்டில் நான் ஆக்கிடுறேன். இல்லைம்மா, நேற்று ஆக்குனதே கடக்கு, அது தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், அதை நான் புழிஞ்சு போட்டு குடிச்சுக்குவேன். அட, காலையில் என்னத்தை போய் பழைய சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருப்ப?
இல்லை, என் ஒரு ஆளுக்கு என்னத்தை போய் நான் பெருசாக சமைச்சிக்கிட்டு, அதுவும் இல்லாமல் ஆக்கி வச்ச சாப்பாடு வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுல்ல, அதான். சரிடாம்மா. சரி, நீயும் போய் கிளம்பு. நானும் இந்த சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். போயிட்டு வருவோம். பாவம் வீட்டை விட்டு வந்துருச்சுங்க. போகிறதுக்கும் போக்கடை இல்லாமல் இருக்குதுங்க. எப்படியாவது ஒரு வேலை வெட்டி கிடைக்கட்டும் அந்த பையனுக்கு. இங்கே பாருமா, என்னை என்ன நினச்சிக்கிட்டீங்க? அந்த வயசான ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அது ஒரு காலமும் முடியாது. ஆளையும் எந்திரிச்சோன்னே இப்போ எதுக்கடி கத்திக்கிட்டு கிடக்குற? நான் என்ன அப்படியே உன்னை கட்டி வச்சிட போகிறேன்? கட்டி வச்சிட போறியா? இங்கே பாருமா, நீயே கட்டி வைக்கிறனாலும் அந்த ஆளை என்னால் கட்டிக்க முடியாது. என் லெவல் என்ன, என் ரேஞ்ச் என்ன? அதுவும் இல்லாமல் அவளுக்கு பார்த்த மாப்பிள்ளை, அதை நான் கட்டிக்கணுமா? அடியே பைத்தியக்காரி மாதிரி கத்தாதடி. அப்பெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன்டி நீயே. அந்த அளவுக்கு ஏமாலியா நான்? அவனை நேற்று பார்த்தல எப்படி அடித்தான்னு. ஐயோ, என் காதே கொய்யின்னு ஆகி போச்சு. வடிவு கூட இன்ன வரைக்கும் ஒரு நாள் என்னை அடித்தது கிடையாது. ஆனால் இவன் வந்ததுமே என்னை அப்படி ஒரு அரைகிறான். இதுலேயும் வேற அந்த ஆளையும் தூக்கி போட்டு மிதிக்கிறான். நீ ஒரு ஆள் தப்பிச்சுக்கிட்ட, ஒரு அடி வாங்கி பாரு தெரியும். அடியே, அப்படிலாம் ஒன்றும் நான் விட மாட்டேன்டி, நீ கவலைப்படாத. அதான் உங்கள் அப்பனுக்கு ராத்திரி சோறு தண்ணி கூட போடாமல் அப்படியே துரத்தி விட்டுருக்கேன். எப்படியும் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிக்கிட்டு தான் வருவான். எம்மா வரலன்னு வையே, நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அடியே, அப்படி எதுவும் வரலன்னு வையே, நான் என்கிட்டாவது என் தலையை அடகு வச்சாவது அந்த 7.5 லட்சத்தை கொடுத்து போடுறேன்டி. 7.5 லட்சத்தை கொடுப்பியா? அவன் சொன்னதை கேட்டல்ல. நீ கை நீட்டி 7.5 லட்சத்தை வாங்கிட்ட. அதுக்கு வட்டி குட்டி மிட்டி அப்படி இப்படின்னு சொல்லி இந்த வீட்டையும் நம்ம எல்லாத்தையும் நடுத்தரவில் நிறுத்திடுவேன்னு சொல்லிட்டான். பார்த்தல்ல? ஐயோ, தேவையில்லாமல் பாம்பு புத்துக்குள்ளே கையை விட்டுக்கிட்டு இப்போ குத்துது குடையுதுன்ட்டு கிடக்கிறதா இருக்குடி. இந்த மனுஷன் வேற எங்கிட்டு போய் தொலைஞ்சான்னு தெரியல. கிடைச்சாலா என்னன்னு தெரியல. அவன் மட்டும் என் கையில் கட்டச்சா மவளை அவள் என்ன கதிக்கு ஆளாவான்னு தெரியாது. இங்கே பாருங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவள் இங்கே வந்தாகணும், அந்த கிழவனுக்கு அவளுக்கும் கல்யாணம் ஆகணும். அதை விட்டுட்டு என்னை எதுலையாவது கோத்து விட்டீங்க, நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இத்தனை நாள் வரைக்கும் இந்த காஞ்சனா நம்ம புள்ள நம்ம சொல்கிறத கேப்பா வைப்பான்னு நினைக்காதீங்க. அம்புட்டுத்தேன். சரி விடு, நான் போயிட்டு வந்துடுறேன். இரு. இங்கே போகிற டி, அந்த குண்டு பண்ணி எங்கே இருக்கான்னு தெரியணும்ல, போயிட்டு வா இரு. மருகோ மருகோ மருகையே, ஜொருகோ ஜொருகோ ஜொருகையே. ஆமாண்டா, இப்படி ஆடிக்கிட்டு உன்னை மார்கால் வாங்கிடுறேன். ஏமா என்னடா? ஏண்டி, நான் மட்டும் கூப்பிட்டேன்னா காது 2 அடைச்சுக்கிட்டு அப்படியே உள்ள உட்காந்துருப்ப. உன் பையன் மட்டும் எம்மே அப்படின்னு சொன்னோன்னே என்னடா அப்படின்ட்டு வர. ஐயோ, காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டீங்களா 2 பேரும்? நானே எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சும்மா என்னை நோண்டிக்கிட்டு இருக்காரு. உன் புருஷன்கிட்ட சொல்லி வை. ஐயோ, அவனை நோண்டலன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. நேத்து என்னடி சொன்னேன்? நேத்து என்ன சொன்னேன்? இவன் வேலைக்கு போய் சம்பாரிச்சு பணம் கொண்டு வந்து தரணும், அப்பதான் இந்த வீட்டுல இருக்கணும்னு நான் சொன்னனா இல்லையா? ஓ, அப்ப நான் சம்பாரிச்சு கொண்டு வரலன்னா இந்த வீட்டுல இருக்க கூடாது, அப்படித்தானே? ஆமாண்டா, நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது, நான் வீட்டுல இருக்க கூடாது, அப்படித்தானே? ஆமாண்டா, இந்த வீட்டுல இருக்க கூடாதுடா, நான் வீட்டுல இருக்க கூடாது. ஆமாண்டா, நீ வீட்டுல இருக்க கூடாதுடா. அப்ப சரி, நான் இந்த வீட்டுல இருந்துக்கிறேன், நீ கிளம்பு. டேய், வேலைக்கு போகாம நீ இங்க இருக்க கூடாதுன்ற என்னைய போன்ற? நான் இருக்க கூடாது, உனக்கு பிடிக்கலன்ட்டல்ல, நான் இங்க இருந்துக்கிறேன், நீ கிளம்பி வெளியே போய்க்க. டி, இவன் புள்ளையாடி புள்ளையாடி. புள்ள இல்ல பையன். ஏடி, இவனால என் நிம்மதியே போச்சுடி, நிம்மதியே போச்சு. உன்னை கட்டின பாவத்தினாலேயே எங்க அம்மாவுக்கு நிம்மதி போச்சு. எங்க அம்மா என்ன தினமும் நிம்மதி போச்சு நிம்மதி போச்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கு. என்னடி இழிச்சுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, இவனாவது வெட்டி பயல பெத்ததுக்கு பதிலா நான் தூக்கல தான் நீ தொங்கணும். யோ, சொல்லிக்கிட்டதாயா இருக்க, செய்யதான் மாட்டிக்கிற. டேய், அப்பாவை பார்த்து என்ன வார்த்தைடா சொன்ன? அதான் அவன் எல்லாத்தையும் சொல்ற வரைக்கும் ஈன்னு இழிச்சுக்கிட்டு கேட்டல்ல, அப்புறம் என்ன வார்த்தை சொன்ன? யோ, சும்மா சாக்க குறையா. ஏய், இன்னைக்கு உனக்கு புரியாதுடா, இன்னைக்கு உனக்கு புரியாது. நீ ஒரு நாள் கல்யாணம் பண்ணி உனக்கு ஒரு புள்ள பிறந்து உன் பையன் இப்படி பேசாம பார், அப்ப புரியுண்டா, அப்ப வலிக்கும். யோ, நான் ஒன்னும் ஒன்னமா இருக்க மாட்டேன். என் பையனுக்கெல்லாம் சொந்த தொழில் வச்சு கொடுப்பேன். அவன் ஜாலியா இருப்பான். இருக்கிற தொழிலை கிழிக்க முடியல, ஒரு சொந்த தொழில். எதுக்கு இது இங்க வந்திருக்குன்னு தெரியலையே. இது எதுக்கு இங்க வந்திருக்கு? என்ன ஒரே சத்தமா கிடந்துச்சு? அது ஒண்ணும் இல்ல, எப்பயுமே எங்க வீட்டுல இப்படித்தான் இருக்கும். சரி சரி சரி, அப்படியே வெளியே போய்கிட்டு இருந்தேன், ஒரே சத்தமா கிடந்துச்சு. ஆனா என்னடா இது சண்டையா என்னவோன்ட்டு தான் ஓடி வந்து பார்த்தேன். சரி சரி சரி, அவங்க எப்பயுமே அப்படித்தான், அப்பனும் பிள்ளையும் சண்டை போட்டுக்கிட்டே தான் கிடப்பாங்க.
சரி. ஆ, அப்புறம் அவங்கள பற்றி எதுவும் தகவல் தெரிஞ்சதா? அவங்கள பத்தி எங்க கிட்ட கேக்குறீங்க? எங்களுக்கு எப்படி தெரியும்? தம்பி, உங்களுக்கு புண்ணியமா போகுங்க. எங்க வீட்டில் எங்க புள்ள இல்லாம எங்களுக்கு நிம்மதியே இல்லைங்க. என் புருஷனும் சரி நானும் சரி சாப்பிட்டு 3 நாள் ஆகுதுங்க. தினந்தோறும் அழுகையும் கம்பளியுமா இருக்கு. எங்க புள்ள எங்க இருக்கா, எப்படி இருக்கா, அந்த பையன் எப்படி வச்சிருக்கான்னு கூட தெரியல. தயவு செஞ்சு எங்க புள்ள இருக்க இடம் தெரிஞ்சா சொல்லிருங்க ஐயா, உங்களுக்கு புண்ணியமா போவோம். ஏங்க எங்களுக்கு தெரியாதுங்க, எங்க கிட்ட வந்து கேக்குறீங்க? இல்லப்பா, உங்ககிட்ட கேட்கல, உங்க பையன்கிட்ட தான் கேட்குறேன். அவங்க எல்லாமே ஒன்று மணி தானே போவாங்க வருவாங்க. ஏன்பா உனக்கு தெரியாம அந்த பையன் எதுவும் பண்ணாது. தயவு செஞ்சு எங்க புள்ள எங்க இருக்குன்னு சொல்லியா. உங்ககிட்ட சொல்லாம அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. தயவு செஞ்சு சொல்லுப்பா, சொல்லியா. என் குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருக்கு. எங்க வீட்டு மகாலட்சுமியை வீட்டை விட்டு போயிட்டா. ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனையா இருக்கு. எனக்கும் அவருக்கும் சரியான சண்டையா இருக்கு. இதுல வேற இந்நேரத்துக்கு ஓம்புல இப்படி ஓடி போயிருந்தா நீ கவனம் இருப்பியாடின்னு என் புருஷன் என்னைய பார்த்து கேட்கிறாரு. நான் என்னைக்குமே ராணிய ஒரு மாதிரியும் என் புள்ள காஞ்சனா ஒரு மாதிரியும் பார்த்ததில்ல. ரெண்டும் என் பிள்ளைங்க தான். ரெண்டும் என் கண்ணு தான் நினைச்சு அதுகளை வளர்த்துக்கிட்டு இருந்தேன். இப்படி பாடகத்தை ஏமாத்திட்டு போயிட்டா. ஆனா எங்க புள்ள மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ எப்படி எங்களை நினைச்சுக்கிட்டு இருப்பான்னு. தயவு செஞ்சு அவங்க இருக்கிற இடத்த சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு புண்ணியமா போகும். இந்த அம்மா அழுகிற அழுகையிலே தெரியுதுடா அவங்க புள்ள மேல எம்புட்டு அன்பா இருக்காங்கன்னு. அவங்க எங்க இருந்தாங்கன்னு கொஞ்சம் சொல்லி விடு. யோ, எனக்கு அதெல்லாம் தெரியாதியா, என்கிட்ட கேக்குற? எப்பா, நீ என்னை அவங்க சித்தி நினைச்சு பண்ணாதியா, என் வீட்டு பிள்ளையா நினைச்சுதாயா நான் கேட்குறேன். தயவு செஞ்சு எங்க பிள்ளை இருக்க எடுத்து சொல்லியா. எல்லாரும் சித்தி வளர்த்த புள்ள இப்படி போயிருச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்கய்யா. தயவு செஞ்சு இருக்கிற இடத்த மட்டும் சொல்லியா, உனக்கு புண்ணியமா போகும். ஒரு தாய் வந்து கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்கு, கல்லு கணக்கா இருக்கிற. நீ தானே கூட்டிட்டு போய் விட்ட, சொல்லு. ஓ, என்னையா என்னை கோத்து விடலான்னு பாக்குறியா? கம்முன்னு சொல்லிட்டு பாருடா, நீ தான் அன்னைக்கு ராத்திரி வண்டி எடுத்துக்கிட்டு போன. அவங்க காணாம போறதுக்கு முன்னாடி நீ தான் கூட்டிட்டு போய் விட்டுருக்கணும். என்ன எதுன்னு சொல்லு. இல்லைன்னு வை, போலீஸ்ல இருந்து வர சொல்லி லாடம் கட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எந்திரிக்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது, நடக்கவும் முடியாது. அம்மா பாத்தியம்மா, இந்த ஆளு நான் பிடிச்சி சண்டை போறேன்னு சொல்லி சந்தர்ப்பம் பார்த்து நேரம் பார்த்து என்னை கோத்து விடுறதுக்கு அலையிறத. யோ, எப்படான்னு காத்துக்கிட்டு இருந்தியா? என்னை எவனாவது வந்து திட்டுவான், அவன்கிட்ட அவனை கோத்து உள்ளான்னு கம்முன்னு வாயை வச்சுட்டு இருந்துக்க சொல்லிட்டேன். நீ பாட்டுக்கு எதையாவது ஒன்று சொல்லி விட்டு போக, நாளை பின்ன என்னைய பிடிச்சிக்குவாங்க. கம்முன்னு இரியா வாயை வச்சுக்கிட்டு. டேய் சொல்லுடா. ஓ, தெரியாதியா எனக்கு? என் மேல சத்தியம் பண்ணு, நீ கூட்டிட்டு போய் விடலன்னு சொல்லி என் மேல சத்தியம் பண்ணு. அப்பாடா, பண்ணிட வேண்டியதான். தலையட்டல கொஞ்சம் கீழே கும்மி. பாத்தியாடி, பொய் சத்தியம் பண்றதுக்கு எப்படி அலையறான் பாத்தியா? பொய் சத்தியம் பண்ணணும், என்னை போட்டு தள்ளணும், அதுக்கப்புறம் மொத்தத்தையும் நீயே அனுபவிக்கணுமா? விடமாட்டேன்டா, விடமாட்டேன். உங்க ஆத்தா மேல சத்தியம் பண்ணு, உங்க ஆத்தா மேல சத்தியம் பண்ணு. ஐயோ, பாக்குறதுக்கு புள்ள பூச்சி மாதிரி இருக்கே. இது மேல சத்தியம் பண்ணி பொட்டுன்னு கிட்டுன்னு போயிருச்சுன்னா நமக்கு போற சாமியாச்சே இது. இங்க பாதியா, ஓ மேலதான் நீ சத்தியம் பண்ண சொன்ன, கீழே கும்மி நான் சத்தியம் பண்றேன். உங்க ஆத்தா மேல சத்தியம் பண்ற. ஐயோ, அப்ப இவனுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு. அப்ப இவனை உள்ள வச்சு லாடம் கட்டினா என்னன்னு தெரிஞ்சிடும். சரி. யோ, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, சும்மா விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்க. எதுல விளையாடணுன்றது இல்ல. போய் அங்கிட்டு ஓடிட்டாண்டி. இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குடி, இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. பாருங்க, ஏன் புள்ளன்றதுக்காக இல்ல. ஏங்க கம்முனு இருங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஏண்டி, புள்ளைய பெத்தவங்க கண்ணீரும் கம்பளியுமா நம்ம வீட்டுல நிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என்னாலாம் கம்முன்னு இருக்க முடியாது. நீ கம்முன்னு கடை. இங்க பாருங்க, என் பயன்றதுக்காக சொல்லல, உள்ள கூட்டிட்டு போய் வச்சு குத்து 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 குத்தி எடுங்க, சரிங்களா? ஆட்டோமேட்டிக்கா வாயிலிருந்து பல 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 பலன்னு எல்லாம் வந்துடும், சரிங்களா? உங்க புள்ளையும் வீடு தேடி வரும். கிளம்புங்க. அவனே மாட்டினடா என் பம்பர கட்ட மண்டையா. என்னையவா பகச்சுக்கிட்ட அவனே உள்ள வச்சு உடைய லாடம் கட்ட போறாங்கடி. ஏங்க இப்படி கோத்து விட்டீங்க? நம்ம பையங்க, அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆனிச்சுன்னா நமக்கெல்லாம் துடிக்கும். ஏண்டி, உன் பையனும் நீயும் சேர்ந்துக்கிட்டு என்னென்ன அட்டகாசம் பண்றீங்க? வீட்டுக்கு அடங்காதது ஊருக்கு அடங்கணும்ல, அதான் கோத்து விட்டேன். நல்லா உள்ள தூக்கிட்டு போய் வச்சு கும்மாங்குத்து குத்த போறாங்கடி, கும்மாங்குத்து. இங்க பாரியா, கம்முன்னு இருக்கிறத சாப்பிட்டு விட்டு கம்முன்னு வீட்டோட கிடக்கணும். அங்க போறேன் இங்க போறேன்னு எதாவது பண்ணிக்கிட்டு இருந்த கிளவாடி, சோறு போட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அம்மா போலாமா? போலாமா, கிளம்பிட்டியா? நானே சொல்லணும்னு நினைச்சேன், கோயிலுக்கு போற நேரத்துல சேலை கட்டிக்க, சுடிதார் போடாதன்னு சொல்லுவோன்னு பார்த்தேன்.
இல்லைம்மா, கட்டிட்டேன். சரி சரி போம்மா. அம்மா, சூடம் பத்தி இதெல்லாம் வாங்கணும். அங்கே கோயிலுக்குள்ளேயே சின்ன பொட்டி கடை இருக்குது, அங்கே வாங்கிக்கலாம் வா. அண்ணனை அங்க வீடு முழுக்க தேடிட்டு அங்க அழகானான்னு பார்த்தா இங்க வந்து படுத்திருக்கா அப்படியே. அண்ணே அண்ணே ஆ, வா வா மகேஷ். என்னண்ணே இங்க படுத்து கிடக்குற? வீட்டுல எம்பிட்டு நேரம் உன்னை காணலன்னு தேடிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இல்லையா, நேற்று அவளுக்கு வீட்டுக்கு போயிட்டு வந்தேனா, அதான். அப்புறம் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்தேன், அப்படியே குடிச்சுட்டு அப்படியே இங்கேயே படுத்துட்டேன். இதா வீடு வாசலா இல்லை நமக்கு, அங்க இருக்க வேண்டியதானே. அது ஒரு கோவத்துல வந்தேன்டா, அப்படியே படுத்துட்டேன். என்னண்ணே ஆச்சு? அண்ணிய பாத்தியா இல்லையா? அண்ணியும் இல்லை கிண்ணியும் இல்லை. அந்த ஐயர் சொன்ன மாதிரி அவ ஓடிதான் போயிட்டா. ஆத்தாடி, அப்ப அந்த குடும்பத்துல உள்ளவங்கலாம் அங்கதான் இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் கூட போன்ல எல்லாம் பேசினாலே அவ தான் வீட்டுல இருக்கா போல இருக்கு, இந்த ஐயர் தான் போய் சொல்றான் போல இருக்குன்னு நினைச்சிட்டு போனேன். அங்க போய் பார்த்தா தான் தெரியுது போன்ல பேசினது அவ கிடையாது, அவ வீட்டுல ஒரு புள்ள இருக்கிறா, இந்த காஞ்சனா, அவ தான் எல்லாரும் பேசியிருக்கா. ஆனா பாவிகளா, என்னன்னே சரியான பிராடு குடும்பமா இருக்கும் போல இருக்கு. பிராடுக ஒன்னா நம்பர் பிராடுக. போய் கையங்களாம புட்டுச்சு, அவளுக்கு ஒரு அப்பு, அவங்க அப்பனுக்கு ஒரு அப்பு, குடும்பத்தையும் உண்டுல நாக்கிட்டு வந்துட்டேன். குறிச்ச தேதியில நினைச்ச முகூர்த்தத்துல எனக்கு வந்து கல்யாணம் ஆகி ஆகணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன அப்ப அவ வேற ஓடி போயிட்டான்றீங்க, என்னண்ணே இப்ப எப்படிண்ணே? ஏண்டா அதெல்லாம் யோசிக்காமையா இருப்பேன்? என்னண்ணே 7.5 லட்சத்தை வேற தூக்கி கொடுத்துருக்க. ஏண்டா காசு அப்படி தூக்கி விட்டுட்டு நான் கம்முன்னு இருந்துருவேனா? அதான் அவ இல்லைன்னா அந்த காஞ்சனா மணமேடையில ஏறணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அண்ணே ஆமாண்டா, நான் என்ன இழிச்சவனா? இல்லை என் தலையில தினேஷ் ஒரு இழிச்சவன் எழுதி போட்டிருக்கா. இவங்க கேட்கும் போதெல்லாம் பணத்தை கொடுப்போமா, ஆனால் நமக்கு டிமிக்கி கொடுப்பாங்களாம். அதான் வச்சு வெள்ளு ரோட்டி தள்ளிட்டேன். இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. ஊரை விட்டே ஓடலாம்னு நினைச்சாலும் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஒன்றும் புரியலையேன்னு. ஏண்டா வாடகை வீடாக இருந்தால் கூட எங்கிட்ட தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடிடலாம். இது சொந்த வீடு, சொந்த வீட்டிலேருந்து ஓட முடியாதுல்ல. அட நீ வேறண்ணே, கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனை போயிட்டுன்னு கூட போகலான்னு போகலாம். ஓஹோ அப்படி வேற ஒன்று இருக்கா? சரி, நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிற முனியாண்டி மூக்காயி அவ 2 பேர்த்தையும் அந்த வீட்டுக்கு காவல் போடுவோம். அப்படி போட்டு அவங்க இருக்கும்போது எப்படா அவங்க வெளியே போக முடியும்? அதெல்லாம் எங்கேயும் போக முடியாது. அதானேண்ணே, நம்மளாம் ஆழம் பார்க்காத இடம்னு ஒன்று இருக்குதா என்ன? டேய், தட்டான் தாளை பறந்தா தப்பாம மழை வரும் அப்படின்னும் போது இவங்க நம்மகிட்ட இருந்து தப்பிட முடியுமா? ஐயப்பா எம்மாடி காஞ்சனா,